ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு மிக்சர் டாபிக்ல லாஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு சில மிசலேனியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். Okay, first question பாருங்க. 60 kg of an alloy A is mixed with 100 kg of alloy B. If alloy A has lead and tin in the ratio 3:2 and alloy B has tin and copper in the ratio 1:4, the amount of tin in the new alloy is சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இதில் என்னன்னா ஏங்கிற ஒரு அலாய் இருக்கு, அது 60 கிலோ எடுக்கிறாங்க. பிங்கிற அலாயில் 100 கிலோ எடுக்கிறாங்க. ஏ அலாயில் லெட்டும் டின்னும் 3:2ங்கிற ரேஷியோல இருக்கு. பிங்கிற அலாயில் டின்னும் காப்பரும் 1:4ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ இந்த ரெண்டு அலாயும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு அலாய் நீங்க ஃபார்ம் பண்றீங்கன்னா அதுல 3 மெட்டல் இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வரக்கூடிய லெட், டின்னு, ரெண்டாவது இதுல என்ன இருக்கு, டின்னும் காப்பரும் இருக்கு. அப்ப நீங்க இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணக்கூடிய அலாய்ங்கிறது 3 மெட்டல் கலந்த அலாயா இருக்கும். அதுக்குள்ள லெட் இருக்கும், டின் இருக்கும், காப்பர் இருக்கும். நமக்கு அவங்க கேட்கக்கூடியது அந்த புதுசா ஃபார்ம் ஆன நியூ அலாயில இருக்கக்கூடிய டின் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. புரியுதா? அப்ப நம்ம இதை என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஏங்கிற அலாய் இருக்கு இல்லையா, ஏங்கிற அலாய் எவ்வளவு எடுக்கிறாங்க, 60 கேஜி எடுக்கிறாங்களா. ஏங்கிற அலாய் நமக்கு டோட்டலா எடுக்கக்கூடியது எவ்வளவு, 60 கேஜி. இந்த 60 கேஜிக்குள்ள என்ன இருக்கு, நமக்கு லெட்டும் டின்னும் இருக்கு. ஸோ லெட்டும் டின்னும் என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3:2ங்கிற ரேஷியோவா. அப்போ லெட் எவ்வளோ, டின் எவ்வளோங்கிறத பிரிச்சு போட்டலாமா. அப்போ பாருங்க, ரேஷியோ படி 3:2 இருக்கு. அப்போ டோட்டலா எவ்வளவு யூனிட் இருக்கு, 5 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ 5 யூனிட் தான் நமக்கு இங்க 60 கேஜினா 1 யூனிட் எவ்வளவு வரும், 12 கேஜி வரும். அப்போ 1 யூனிட் 12 கேஜினா லெட் 3 யூனிட் இருக்கா. அப்போ 3 × 12 நமக்கு எவ்வளோ, 36 கேஜி. டின் 2 யூனிட் இருக்கா, 2 × 12 நமக்கு எவ்வளவு கேஜி கிடைக்கும், 24 கேஜி கிடைக்கும். புரியுதா? ஸோ இது ஏ அலாயோட பிரேக்அப் பண்ணியிருக்கேன், லெட் எவ்வளோ, டின் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்க பாருங்க, பிங்கிற அலாயில இருந்து என்ன பண்றாங்கன்னா 100 கேஜி எடுக்கிறாங்க. இந்த பிங்கிற அலாயில என்னென்ன மெட்டல் இருக்கு அப்படின்னா, டின்னும் காப்பரும் இருக்கு. இந்த டின்னும் காப்பரும் பிங்கிற அலாயில என்ன ரேஷியோல இருக்குன்னா 1:4ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ 1:4 டோட்டல் எவ்வளவு இருக்கு, 5 யூனிட் இருக்கு. அப்போ 5 யூனிட் தான் நமக்கு இந்த டோட்டல் 100 கேஜினா 1 யூனிட் எவ்வளவு வரும், 20 கேஜி வரும். அப்ப இதுல பாருங்க, டின் 1 யூனிட் இருக்கா. ஸோ அப்போ 20 கேஜி நமக்கு டின் இருக்கு. காப்பர் எவ்வளவு இருக்கும், 4 யூனிட்ங்கிறதுனால 80 கேஜி காப்பர் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த நியூ அலாயில இந்த எல்லா மெட்டலும் கலந்துருச்சு. ஸோ எல்லா மெட்டலும் கலந்துருச்சுன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூ அலாய் இருக்கு இல்லையா, அந்த புதுசா ஃபார்ம் ஆன நியூ அலாய், இதுல இந்த 3 மெட்டலுமே இருக்கும். என்னெல்லாம் பாருங்க, லெட் இருக்கும். ஸோ லெட் எவ்வளவு இருக்கும், 36 கேஜி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டின் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு 24 பிளஸ் இதுல இருந்து ஒரு 20. ஸோ 24 பிளஸ் 20 ரெண்டும் சேர்ந்து டோட்டலா 44 கேஜி நமக்கு டின் அதுக்குள்ள இருக்கும். காப்பர் நமக்கு 80 கேஜி இருக்கும். இதுதான் புதுசா ஃபார்ம் ஆன அந்த தேர்ட் அலாயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெட்டலோட கான்ட்ரிபியூஷன். நமக்கு கேட்டது ஜஸ்ட் டின் மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ ஆன்சர் என்ன போட்டுக்கலாம், ஆப்ஷன் பி 44 கேஜி. சிம்பிளான கொஸ்டின் தாங்க. இதுல பெருசா நமக்கு மிக்சர் அதெல்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. நார்மல் ரேஷியோ தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். புரியுதா? ஸோ இது மிஸ்சலேனியஸ்க்கு கீழே வருது. ஈஸியான கான்செப்ட் தான். அப்படியே ரெண்டா பிரிக்கிறோம். நமக்கு தேவையான டின்னை மட்டும் 2ல இருந்து எடுத்து ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, in 2 alloy A and B the ratio of zinc to tin is 5:2 and 3:4. 7 kg of alloy A and 21 kg of alloy B are mixed together to form a new alloy. What will be the ratio of zinc and tin in the new alloy? இப்போ இந்த கொஸ்டின் எப்படின்னா, இங்க பாருங்க, ஏங்கிற ஒரு அலாய் இருக்கு, பிங்கிற ஒரு அலாய் இருக்கு. ரெண்டுலயுமே ஜிங்க் டின்னு தான் இருக்க போகுது. ஏல ஜிங்க் டின் என்ன ரேஷியோல இருக்கு, 5:2ங்கிற ரேஷியோல இருக்கு. பில 3:4ங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேவா? இப்ப எப்படி மிக்ஸ் பண்றாங்கன்னா, ஏல இருந்து 7 கேஜி எடுக்கிறாங்களாம், பில இருந்து 21 கேஜி எடுக்கிறாங்களாம். அப்படி எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய அலாயிலையும் அதே ஜிங்கும் டின்னும் தான் இருக்கும். அது என்ன ரேஷியோல இருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? இதை நான் எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ஈஸியா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஏங்கிற அலாயில இருந்து எவ்வளவு கேஜி எடுக்கிறாங்க, 7 கேஜி எடுக்கிறாங்களா. ஏங்கிற அலாயில இருந்து 7 கேஜி எடுக்கிறாங்க. இந்த 7 கேஜில நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜிங்க் எவ்வளவு இருக்கு, டின் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா? என்ன ரேஷியோல இருக்கு, 5:2 இருக்கா. அப்ப ரேஷியோ படி 5 + 2 எவ்வளவு, 7 யூனிட். அப்ப 7 யூனிட் தான் 7 கேஜி. புரியுதா? 7 யூனிட் தான் 7 கேஜினா 1 யூனிட்னா எனக்கு என்ன இருக்கும், 1 கேஜி இருக்கும். அப்ப எனக்கு ஜிங்க் 5 யூனிட்னா அப்ப 5 கேஜி ஆஃப் ஜிங்க் இருக்கும். டின் 2 யூனிட்னா 2 கேஜி ஆஃப் டின் இருக்கும். இதுல இந்த ஏங்கிற அலாயில.
அதே மாதிரி பாருங்க பிங்கிற அலாயில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் 21 kg வெளியே எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ 21 kg எடுக்க போறோம். பிங்கிற அலாயில இருந்து 21 kg எடுக்க போறோம். இதுக்குள்ள என்னதான் இருக்க போகுது ஜிங்கும் டின்னும் தான் இருக்கு. இதுல ஜிங்கும் டின் என்ன ரேஷியோல இருக்கான் 3:4. அப்ப 3 + 4னா 7 யூனிட். அப்ப 7 யூனிட் தான் நமக்கு 21 kg அப்படின்னா 7 யூனிட் தான் நமக்கு 21 kgனா 1 யூனிட் எவ்வளவு வரும் 3 kg வரும். அப்ப நமக்கு பாருங்க ஜிங்க் எவ்வளவு இருக்கு 3 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 3 3s are 9 kg ஜிங்க் இருக்கும். டின் வந்து 4 யூனிட் இருக்கு. அப்போ 4 3s are 12 kg நமக்கு டின் இருக்கும். அப்ப நம்மளோட புது அலாய் இருக்கு இல்லையா அந்த நியூ அலாய், இந்த நியூ அலாயில இந்த ஜிங்க்குக்கும் டின்னுக்குமான ரேஷியோ என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டே மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இங்க ஜிங்க் எவ்வளவு இருக்கு 5 இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு 9 இருக்கு. ஸோ 9 + 5 எவ்வளவு வரும் 14 kg நமக்கு ஜிங்க் இருக்கும். டின் வந்து இங்க 2 இருக்கு, இங்க 12 இருக்கு. அப்ப எவ்வளோ 40. ஸோ 14 14 ரேஷியோ எடுத்தா எவ்வளோ 1:1. அப்போ புதுசா ஃபார்ம் ஆன நியூ அலாயில அந்த ஜிங்க்கும் டின் என்ன ரேஷியோல இருக்கு 1:1ங்கிற ரேஷியோல இருக்கு. இதை நம்ம ஈஸியா பிரிச்சு போட்டுரும். சரியா? இதுல எந்த குழப்பமுமே கிடையாது. அப்படியே இருக்கு. அப்படியே பிரிச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் இல்ல பாருங்க there are 3 bottles of mixture of syrup and water of ratio 2:3, 3:4 and 7:5. 3 பாட்டில் இருக்கு. 3 பாட்டிலையும் சிரப்பும் வாட்டரும் கலந்த மிக்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டில்ல அந்த சிரப்பும் வாட்டரும் 2:3ங்கிற ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது பாட்டில 3:4, மூணாவது பாட்டில 7:5. இப்போ 10 லிட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட், 21 லிட்டர் ஆஃப் செகண்ட், இது ரெண்டையும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இது ரெண்டையும் எடுத்து மிக்ஸ் பண்றோம். கொஸ்டின் என்னன்னா how much quantity from a third bottle is to be taken so that the final mixture from the 3 bottles will be of ratio 1:1. இப்போ இந்த இடத்துல பாருங்க மொத்தம் 3 பாட்டிலா, 3 பாட்டிலே மிக்சர் இருக்கா வேற வேற ரேஷியோல. அப்போ மொதல் பாட்டில இருந்து 10 லிட்டர் எடுக்கணும், ரெண்டாவது பாட்டில இருந்து 21 லிட்டர் எடுக்கணும், மூணாவது பாட்டில இருந்து எத்தனை லிட்டர் எடுத்திருந்து நான் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா மூணாவது பாட்டில இருந்து எவ்வளவு லிட்டர் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணேன்னா இது மூணையும் நான் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஃபைனலா அந்த சிரப்புக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ வந்து 1:1 மாறும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ சிஜிஎல் டயர் 2 2017ல கேட்ட கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்க இப்போ மொத்தம் 3 பாட்டில் இருக்கா, இந்த 3 பாட்டிலே தனித்தனியா எழுதணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிரப்பு, இந்த பக்கம் என்னது வாட்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாட்டில ஏன்னு வச்சுக்கிறேன். ஏல சிரப்பு வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு 2:3ங்கிற ரேஷியோல இருக்கு. ஏல இருந்து எத்தனை லிட்டர் எடுக்கணுமா 10 லிட்டர் எடுக்கணுமா. அப்ப நீங்க 10 லிட்டர் எடுக்கும்போது 2:3ங்கிற ரேஷியோல இந்த 10 லிட்டர் பிரிச்சீங்கன்னா அதுக்குள்ள சிரப் எவ்வளவு இருக்கும் வாட்டர் எவ்வளவு இருக்கும் கண்டுபிடிச்சலாமா. அப்ப 2 + 3னா 5 யூனிட். 5 யூனிட் தான் இந்த 10 லிட்டர். நமக்கு நான் சைடு எழுதி காட்டுறேன் பாருங்க. 5 யூனிட் தான் நமக்கு எவ்வளோ 10 லிட்டர் அப்படின்னா 1 யூனிட் எனக்கு எவ்வளவு வரும் 2 லிட்டர் வரும். இப்போ எனக்கு சிரப் வந்து 2 யூனிட் இருக்கா, அப்ப இந்த இடத்துல சிரப் வந்து எனக்கு 4 லிட்டர் இருக்க போது, வாட்டர் வந்து 3 யூனிட்ங்கிறதுனால 6 லிட்டர் இருக்க போது. இது ஏல. ஓகே, இப்போ அடுத்த பி. பில இருந்து 21 லிட்டர் எடுக்க போறேன். பில சிரப்பு வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு 3:4ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ 3 + 4னா 7. இந்த 7 யூனிட் தான் நமக்கு 21 லிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு வரும் 3 லிட்டர் வருமா. இப்போ எனக்கு 3:4னா 3 3s are 9 லிட்டர் சிரப்பு இருக்கும், 4 3s are 12 லிட்டர் என்ன இருக்கும் வாட்டர் இருக்கும். இது சில, சரி இது பில. அடுத்து சி. ஓகேவா? சில வந்து எத்தனை லிட்டர் நம்ம எடுக்க போறோம்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகேவா? சில எத்தனை லிட்டர் நம்ம எடுக்க போறோம்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனா இது மூணையும் கலந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு சிரப்புக்கும் வாட்டருக்கும் ரேஷியோ எடுத்தா ரேஷியோ எப்படி இருக்குமா 1:1 இருக்குமா. இந்த 1:1க்கு அர்த்தம் என்ன, இந்த 1:1க்கு அர்த்தம் என்ன, எனக்கு இந்த பக்கம் நான் சி எடுக்கிறேன் இல்லையா, சில நான் எப்படி எடுத்திருந்தாலும் எத்தனை லிட்டர் நான் எடுத்திருந்தாலும் எனக்கு இது மூணையும் ஆட் பண்ணும்போது சிரப்பு வாட்டர் இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். 1:1 ரேஷியோல ரெண்டையும் மிக்ஸ் பண்றோம்னு என்ன அர்த்தம், சிரப்பும் சரி வாட்டரும் சரி ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில வரணும் அப்படிங்கறத நம்மளோட கணக்கு. சரியா? அப்ப நான் இங்க வந்து எவ்வளவு லிட்டர் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க சி, இந்த சில சிரப்பு வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு 7:5ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப எத்தனை லிட்டர் நான் எடுத்தேன்னு சொல்லி தெரியல. அப்போ இங்க நான் வந்து சிரப்பு வந்து 7x வச்சுக்கிறேன், வாட்டர் வந்து என்ன பண்றேன் 5x வச்சுக்கிறேன். புரியுதா? 7x இந்த ரேஷியோ இருக்கிறதுனால. ஓகேவா? இங்க இருந்து நான் எடுத்த சிரப்பு வந்து 7x வச்சுக்கிறேன், சில இருந்து கிடைக்கக்கூடிய வாட்டர் வந்து 5x வச்சுக்கிறேன். இப்போ இது மூணையும் ஆட் பண்ணும்போது எனக்கு சிரப்பும் சரி வாட்டரும் சரி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ரெண்டுமே எப்படி வரணும் 1:1ங்கிற ரேஷியோல வரணும். இதை நம்ம ஈக்குவேஷனா எழுதும் போது எப்படி எழுதணும்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சிரப் மட்டும் பாருங்களேன். இங்க 9 + 4 13 இருக்கு. அப்ப 13 + 7x, 13 + 7x இதுதான் என்னது சிரப்போட டோட்டல் குவான்டிட்டி. இங்க என்ன இருக்கு வாட்டர். வாட்டர்னா என்னது 12 + 6 18,
இப்போ 18 + 5x இது ரெண்டும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா அப்பதான் 1:1ங்கிற ரேஷியோ வரும். 1:1ங்கிற ரேஷியோக்கு மீனிங் என்ன? எனக்கு மொத்த சிரப்போட குவான்டிட்டியும் மொத்த வாட்டரோட குவான்டிட்டி ஈக்குவலா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணியாச்சா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இந்த 5x இங்க வந்ததுன்னா 7x - 5x இது 2x மாறிடும். இந்த 13 அங்க போச்சுதுன்னா 18ல 13 போச்சுதுன்னா எவ்வளோ? 5. அப்போ x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 5/2ன்னு சொல்லி கிடைக்குது. கிளியரா? x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 5/2ன்னு சொல்லி கிடைக்குது. நமக்கு கேட்ட கேள்வி என்ன? இந்த சிங்கிற இதில் இந்த இருக்குல்ல, இந்த சிங்கிற மிக்சர்ல இருந்து எவ்வளோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்களேன், ஏல இருந்து எவ்வளோ எடுத்தாங்க? 10 லிட்டர். அப்ப 4 + 6 எவ்வளோ? 10 லிட்டர். பில இருந்து எவ்வளோ எடுத்தாங்க? 21 லிட்டர். 9 + 12 எவ்வளோ? 21 லிட்டர். அப்ப சில இருந்து எவ்வளோ எடுத்தாங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 7x + 5x எவ்வளோ? 12x தான் நமக்கு சில இருந்து எடுத்த அந்த டோட்டல் மிக்சரோட குவான்டிட்டி. இங்க எக்ஸோட வேல்யூ என்ன? 5/2. அப்ப 12xன்னு இருக்கா? அப்ப அந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்? 5/2 சப்ஸ்டிட் பண்றேன் பாருங்க. இந்த 2ஆல கேன்சல் பண்ணும்போது 6. ஸோ 6 5s are 30 லிட்டர் எடுத்துப்பாங்க. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 30 லிட்டர். கொஸ்டினை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. எனக்கு கிளியரா கொடுத்தாச்சு. ஏலையும் பிலையும் எவ்வளவு எடுத்து மிக்ஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, சில எவ்வளவு எடுக்க போறோம்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இது மூணையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிறப்பு வாட்டர் 1:1ங்கிற ரேஷியோல இருக்கு. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது சில இருந்து டோட்டலா 30 லிட்டர் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க சொன்ன மாதிரி 1:1 அப்படிங்கிற ரேஷியோல எனக்கான ஃபைனல் மிக்சர் கிடைக்கும். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, இந்த மிக்சர் ஆஃப் 3 வெரைட்டிஸ் ஆஃப் டீ, தி ரேஷியோ ஆஃப் தேர் வெயிட் இஸ் 4:5:8. ஓகேங்களா? அதாவது ஒரு மிக்சர், அந்த மிக்சர்ல 3 வெரைட்டி ஆஃப் டீயை வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த 3 வெரைட்டி என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 4:5:8. அப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய அந்த 3 வெரைட்டியை வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப ஏங்கிறது ஒரு வெரைட்டி ஆஃப் டீ, பிங்கிறது ஒரு வெரைட்டி ஆஃப் டீ, சிங்கிறது ஒரு வெரைட்டி ஆஃப் டீ. இந்த 3 வெரைட்டி ஆஃப் டீயும் என்ன ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கான்? 4:5:8ங்கிற ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்றாங்கன்னா, 5 kg tea of the first variety, 10 kg tea of the second variety, and some quantity of tea of the third variety are added to the mixture. The ratio of weight of 3 varieties of tea becomes 5, 7, 9 மாறி இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து 4:5:8ங்கிற ரேஷியோல இருந்துக்கு. இப்போ இந்த மிக்சர் கூட என்ன பண்றாங்க? ஏ வெரைட்டில இருந்து ஒரு 5 கிலோ சேர்க்கிறாங்க. ஏ வெரைட்டில இருந்து ஒரு 5 கிலோ சேர்க்கிறாங்க. பி வெரைட்டில இருந்து ஒரு 10 கிலோ சேர்க்கிறாங்க. சி வெரைட்டில எவ்வளவு சேர்க்கிறாங்கன்னு தெரியல. இப்படி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இப்ப அந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய இந்த ஏபிசிக்கு ரேஷியோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷியோ எப்படி இருக்கான்? 5:7:9 இருக்கான். இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா. கிளியரா? அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? ஏ வந்து இனிஷியலா எவ்வளவு யூனிட் இருந்திருக்கு? 4 யூனிட். இப்ப எவ்வளவு யூனிட் இருக்கு? 5 யூனிட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க பி பாருங்க, இனிஷியலா 5 யூனிட் இருந்திருக்கு, இப்ப எவ்வளவு இருக்கு? 7 யூனிட் இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சி ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்திருக்கு? 8 யூனிட்ஸ் இருக்கு, இப்ப 9 யூனிட் இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிளியரா? இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இங்க பாருங்க, 1 யூனிட், இங்க 1 யூனிட்டுக்கு கிலோகிராம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5 kg. அப்ப இங்க 2 யூனிட்டுக்கு 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ புரியுதா? இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் நான் சொல்றேன். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி என்ன சொல்றேன்னா, 1 யூனிட்னா 5 கிலோ, 2 யூனிட்னா 10 கிலோ. அப்போ இங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10 கிலோ ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10 கிலோ ஆட் ஆகுது. அப்ப இங்க பாருங்க, இங்க 8ல இருந்து இந்த சி வெரைட்டி 8ல இருந்து 9 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 1 யூனிட்னா எத்தனை கிலோ? 5 கிலோ. அப்ப இந்த இடத்துல எவ்வளோ? 1 யூனிட்ங்கிறது எதை மீன் பண்ணுது? 1 யூனிட்ங்கிறது 5 kg மீன் பண்ணுது. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க? இந்த ஃபைனல் மிக்சர் த குவான்டிட்டி ஆஃப் தேர்ட் வெரைட்டி ஆஃப் டீ, இந்த சி வந்து எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ 1 யூனிட் தான் 5 kgனா 9 யூனிட் எவ்வளோ? எவ்வளவு கிடைக்கும்? 45 kg தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் மிக்சர்ல இருக்கக்கூடிய அந்த சிங்கிற அந்த தேர்ட் வெரைட்டி ஆஃப் டீயோட குவான்டிட்டியா இருக்கும். கிளியரா புரியுதா? ஒரே ஸ்டெப் தான். 4ல 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்ப 5 கிலோ. 5ல 7 ஆகி 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10 kg. அப்போ 1 யூனிட்ங்கிறது நமக்கு 5 kgன்னு கிளியரா தெரியுது. அவங்க கேட்கறது ஃபைனல் மிக்சர்ல இருக்கக்கூடிய அந்த தேர்ட் வெரைட்டி ஆஃப் டீ எவ்வளோன்னு சொல்லி கேட்கறாங்க. அது 9 இருக்கிறனால அப்ப 9 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது நமக்கான ஆன்சர் வந்து 45 kg கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 45 kg. கிளியரா?
நெக்ஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். த ரேஷியோ ஆஃப் ஆல்கஹால் டு வாட்டர் இன் சொல்யூஷன் A and B are 3:5 and 9:7 respectively. A and B are mixed in the ratio 5:8. In 520 ml of the resulting solution, how much water should be mixed so as to obtain a solution in which the ratio of alcohol to water is 3:4? ICAR Assistant 2022ல கேட்ட கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாடல். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஒரு மாடலும் கூட. என்ன பண்ணணும்னா ஏபின்னு ரெண்டு தனித்தனி மிக்சர் இருக்கு. இந்த ஏ மிக்சர்ல ஆல்கஹாலும் வாட்டரும் 3:5ங்கிற ரேஷியோல இருக்கு. பி மிக்சர்ல ஆல்கஹாலும் வாட்டரும் 9:7ங்கிற ரேஷியோல இருக்கு. இது ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா 5:8ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஏல இருந்து 5 பார்ட் எடுக்கணும், பில இருந்து 8 பார்ட் எடுக்கணும். இப்படி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்றது எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பாருங்க. ஆல்கஹால் அண்ட் வாட்டர் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஆல்கஹால் வாட்டர். சரியா? ஆல்கஹால் வாட்டர் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏங்கிற மிக்சர்ல என்ன ரேஷியோல இருக்கு? 3:5ங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேவா? அதே ஆல்கஹால் அண்ட் வாட்டர் வந்து பிங்கிற மிக்சர்ல என்ன ரேஷியோல இருக்கு? 9:7ங்கிற ரேஷியோல இருக்கு. கிளியரா? இப்ப எப்படி எடுக்க சொல்லியிருக்காங்க? ஏல இருந்து 5 பார்ட் எடுக்கணும், பில இருந்து 8 பார்ட் எடுக்கணுமா? அப்ப இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க. பாருங்க, 3 + 5 டோட்டலா எவ்வளவு இருக்கு? 8 யூனிட்ஸ் இருக்கு. இங்க 9 + 7 டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 16 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப இங்க 8 இருக்கு, 16 இருக்கு. அப்ப ரெண்டு ஈக்குவல் ஆகணும்னா 8க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 8க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? 8க்கும் 16 எல்சிஎம் எடுத்தா 16 தான். அப்ப எனக்கு கீழே 16 அப்படியே இருக்கட்டும். மேல மட்டும் இந்த 8 2ஆல மல்டிப்ளை பண்ண 16 மாறிடும். ஸோ அதனால இங்க நான் ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கிறேன்? 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்ப இதுக்கப்புறம் இப்ப ரெண்டு பக்கமும் 16 டோட்டல் ஈக்குவல் ஆயிடுச்சுல. இப்ப இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஏல இருந்து 5 பார்ட், பில இருந்து 8 பார்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களா? அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப ஏல இருந்து 5 பார்ட்னா இன்டூ ஒரு 5, பில இருந்து 8 பார்ட்னா இன்டூ ஒரு 8. அப்ப மேல 5ஆல மல்டிப்ளை பண்ணதுனால இன்டூ 5 நான் ரெண்டு பக்கமும் போட்டுக்கிறேன். கீழே 8ஆல மல்டிப்ளை பண்ணதுனால இன்டூ 8 நான் ரெண்டு பக்கமும் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்ப எனக்கு ரெண்டே மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் மிக்சர் இருக்குல்ல, அதுல ஏ பி என்ன ரேஷியோல இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணலாம். பாருங்க, இப்போ நம்ம 5 2s 10 30 வருது. இங்க 9 8s 72. அப்ப டோட்டலா இங்க 102ன்னு சொல்லி கிடைக்கும். இங்க நமக்கு வந்து 50 இருக்கு. 7 8s 56. 56 + 50னா நமக்கு எவ்வளோ? 106. கிளியரா? ஸோ மேல 50, கீழே என்ன இருக்கு? 56. ஸோ 106 வருது. இதை இன்னும் கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்ன வந்துருச்சு? 51:53. இதுதான் என்னது? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டிங் மிக்சர்ல இருக்கக்கூடிய ஆல்கஹால் அண்ட் வாட்டரோட ரேஷியோ. இப்ப என்ன சொல்றாங்க? 520 ml ஆஃப் த ரிசல்ட்டிங் சொல்யூஷன். இந்த இருக்குல்ல, இந்த ரிசல்ட்டிங் சொல்யூஷன் இருக்குல்ல, இதுல இருந்து என்ன பண்ணுமா? 520 ml வெளியே 520 ml எடுத்துக்கணும். புரியுதா? இந்த 520 ml இந்த ஃபைனல் மிக்சர்ல இருந்து 520 ml எடுத்து இது கூட என்ன பண்றாங்க? சம் வாட்டரை ஆட் பண்றாங்க. சம் எக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்றாங்க. அப்போ இப்படி நீங்க வாட்டரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மிக்சர்ல இருக்கக்கூடிய ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்குமான ரேஷியோ எப்படி மாறிடுது? 3:4ன்னு மாறுது. புரியுதா? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு மிக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுல ஆல்கஹாலும் வாட்டரும் 51 53ங்கிற ரேஷியோல இருக்கு. இப்போ இதுல இருந்து ஒரு 520 ml எடுக்கிறேன். அந்த 520 ml எடுத்து அது கூட சம் வாட்டர்னு ஆட் பண்ணும்போது அப்போ அந்த இதுல இருக்கக்கூடிய ஆல்கஹால் வாட்டருக்கான ரேஷியோ எப்படி வந்துருது? 3:4ங்கிறது வந்துருது. இப்போ இதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை ஃபர்தரா எப்படி கண்டினியூ பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து இப்போ எடுத்துருக்கக்கூடிய மிக்சர் வந்து 520 ml. இந்த 520 ml ஆல்கஹால் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 51 53. அது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளோ? 51 53னா மொத்தமா ஆட் பண்ணும்போது 104 யூனிட்ஸ் இருக்கும். இப்போ 104 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 520 ml இல்லையா? அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? 5 ml இருக்கும். அப்போ 1 யூனிட் 5 ml அப்படின்னா இங்க பாருங்க, இந்த 520 ml ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபைனல் மிக்சர்ல 51 யூனிட் வந்து என்ன இருக்கு? ஆல்கஹால் இருக்கு. அப்போ 1 யூனிட் எனக்கு 5னா 51 யூனிட்னா 255ங்கிறதா என்னது? அங்க இருக்கக்கூடிய ஆல்கஹாலோட குவான்டிட்டி. இந்த 520 ml இருக்கக்கூடிய ஆல்கஹாலோட குவான்டிட்டி. அடுத்து என்னது? 53 யூனிட்ஸ்ங்கிறது என்னது? வாட்டரோட குவான்டிட்டி. அப்போ 1 யூனிட் 5னா 53னா 53 into 5னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 53 into 5னா நமக்கு 250 265 கிடைக்கும். சரி, அப்ப 265ங்கிறது வாட்டர், மேல ஆல்கஹால், கீழே என்னது? வாட்டர். இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க? நம்ம வாட்டர் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால கீழே பிளஸ் எக்ஸ் போட்டிருக்கேன். புரியுதா? எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணுது? மேல வந்து ஆல்கஹால் எழுதியிருக்கேன், கீழே வாட்டர் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடியது வாட்டர் அப்படிங்கிறதுனால கீழே பிளஸ் எக்ஸ் போட்டிருக்கேன்.
இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்கும் ரேஷியோ என்னன்னு வந்துருதான் 3:4. இந்த ஈக்குவேஷன் நீங்க ஃபார்ம் பண்ண கத்துக்கணும். புரியுதா? இதை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். மேல ஆல்கஹால், கீழே வாட்டர், எதை ஆட் பண்றீங்களோ அந்த இடத்துல மட்டும் பிளஸ் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு ஆட் பண்றீங்கன்னு தெரியல அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் எக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான். கேன்சல் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, இங்க 3 டேபிள்ல இங்க நம்ம கேன்சல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 8 3s are 24, 5 3s are 15 கிடைக்கும். அப்போ இந்த 4 இங்க போச்சுன்னா 85 into 4னா 8 4s are 32, ஒரு 320, 340 கிடைக்கும். எனக்கு 340 வரும். இங்க நமக்கு கேன்சல் ஆயிடுச்சுல. இங்க நமக்கு வந்து 265 பிளஸ் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸ் ஈக்குவல் டு 340ல இருந்து 265 மைனஸ் பண்ணோம். அப்போ இங்க ஒரு 35 பிளஸ் ஒரு 40, நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 75 ml கிடைக்கும். அப்போ நீங்க 75 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணாதான் அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபைனலா ஆல்கஹால் டு வாட்டர் வந்து 3:4ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். கிளியரா? ஸோ இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான், தெளிவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of acid and water in solution A is 5:4 and 7:11 in solution B. 10 liter of A mixed with 8 liter of B. In 324 ml of resulting solution, how much water should be mixed to get a solution containing 33 1/3% acid? போன கொஸ்டின் எப்படி பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் இந்த கொஸ்டின். ஆனா இதுல என்ன சொல்லிட்டாங்க? ஏல இருந்து 10 லிட்டர் எடுக்கணுமா, பில இருந்து 8 லிட்டர் எடுக்கணுமா? புரியுதா? ஏல இருந்து 10 லிட்டர் எடுத்து பில இருந்து 8 லிட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க வந்து எடுக்கக்கூடியது லிட்டர்ஸா கொடுத்துருக்காங்க. போன கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையும் 5:8ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இங்க 10 லிட்டர் 8 லிட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்படியே சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ ஆசிட் வாட்டர் தானே இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிட் வாட்டர், ஓகேவா? ஏல ஆசிட் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 5:4ங்கிற ரேஷியோல இருக்கு. பில ஆசிட் வாட்டர் வந்து நமக்கு 7:11ங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேவா? அப்போ வேலை நம்ம என்ன பண்ணணும்னா இங்க டோட்டல் பார்க்கணும். இங்க பாருங்க 5 + 4 டோட்டல் எவ்வளவு வருது? 9 வருது. இங்க 7 + 11 டோட்டல் எவ்வளவு வருது? 18 வருது. அப்ப இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும்னா இங்க 9 இருக்கு, இங்க 18 இருக்கு. ஸோ அப்போ 9க்கு 18க்கு எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு எவ்வளவு தான் கிடைக்கும்? 18 தான் கிடைக்கும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2ஆல மல்டிப்ளை. ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆயிட்டுல. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வழக்கமா? இந்த ரெண்டு பக்கமும் ஃபர்ஸ்ட் ரேஷியோல 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அதை மல்டிப்ளை பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து 10 லிட்டர் எடுக்க போறோம், ரெண்டாவதுல இருந்து 8 லிட்டர் எடுக்க போறோமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல 10 லிட்டர்னா இன்டூ 10, செகண்ட் ஒன்ல 8 லிட்டர்னா இன்டூ 8. இப்படி எழுதுனதுக்கு அப்புறமேட்டு இந்த ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன்ல, இந்த இந்த டேட்டாவை தான் இங்க மல்டிப்ளை பண்ண போறோம். அது பண்றதுக்கு முன்னாடி இது ரெண்டு பக்கமும் பொதுவா இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 டேபிள் இங்க கேன்சல் பண்ணும்போது எனக்கு 4. எகைன் நான் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 2 டைம்ஸ், இங்க 5 டைம்ஸ். அப்ப இங்க 5 மட்டும் இருக்கு, இங்க 2 மட்டும் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரேஷியோவை நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், செகண்ட் ரேஷியோவை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் ஆகி கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டன் மிக்சர்ல இருக்கக்கூடிய ஆசிட் அண்ட் வாட்டர் வந்து என்ன ரேஷியோல இருக்குன்னு சொல்லி கிடைச்சிடும். பாருங்க, 5 5s are 25, 7 2s are 40. 25 + 14 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 39 கிடைக்கும். 4 5s are 20, இது ஒரு 22, அப்போ வந்து நமக்கு 42 கிடைக்குது. புரியுதா? 39:42 தான் இந்த ஏயையும் பியையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஆசிட் அண்ட் வாட்டர். ஓகேவா? இப்போ இந்த ஆசிட் அண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, இதுல இருந்தா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 324 ml எடுத்து இது கூட என்ன பண்ணுமா? சம் லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போறோம். எக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க இவங்க? 33 1/3% ஆசிட் இருக்குமா? அப்ப நம்ம ரேஷியோ எழுதுமா பாருங்க. 33 1/3%னா ஃபிராக்ஷன்ல எவ்வளவு? 1/3. அப்போ 3ல ஒரு பங்கு ஆசிட் இருக்குன்னா பேலன்ஸ் 3ல 2 பங்கு என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். அப்ப இந்த இடத்துல ரேஷியோ, ஃபைனல் ரேஷியோ என்ன? ஆசிட் அண்ட் வாட்டருக்கு 1:2. அப்போ போன கொஸ்டின் அப்ரோச் பண்ண மாதிரி தான் இந்த கொஸ்டின் பண்ணணும். பாருங்க, மொத்தமான 324 ml ரிசல்டன் மிக்சர் எடுக்கிறேன்ல, அதுல ஆசிடும் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 39 42ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்ப 39 + 42 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வரும்? 39 41 81 வரும். ஸோ 81 யூனிட்ஸ் தான் நமக்கு எவ்வளோ? 324 ml. அப்போ 1 யூனிட்னா நமக்கு எவ்வளவு வரும்? 1 யூனிட்ங்கிறது நமக்கு 4 ml இருக்கும். 1 யூனிட்ங்கிறது 4 ml. அப்ப இங்க நமக்கு 39 யூனிட்ஸ் இருக்கா? அப்ப 39 into 4 எவ்வளவு வரும்? ஒரு 120, ஒரு 36, அப்போ 156 ml ஆஃப் ஆசிட் அங்க இருக்கு. 42 யூனிட்ஸ் தான் வாட்டர். அப்போ 1 யூனிட் 4னா 42 யூனிட்ஸ்னா ஒரு 160 168. ஓகேவா? ஸோ 168. இப்போ வாட்டர் ஆட் பண்றதுனால கீழே பிளஸ் எக்ஸ். இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ எப்படி மாறிடுச்சு? ஆசிடுக்கும் வாட்டருக்கும் 1:2ங்கிற ரேஷியோ.
ஓகே, அடுத்த ஸ்டெப்ல பாருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 அங்க போகுமா? அப்போ 156 இன்டு 2னா நமக்கு 312 கிடைக்கும். இங்க வந்து இது அப்படியே போகும்போது 168 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன அப்படின்னா 312ல இருந்து 168 கழிக்கணும். சரியா? 312ல இருந்து 168 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 144. அப்ப நீங்க வந்து 144 ml ஆஃப் வாட்டரை இந்த ரிசல்டன் சொல்யூஷன் கூட ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கான ஃபைனல் மிக்சர்ல 33 ஆசிட் இருக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டினும் சரி, இதுக்கு முந்தின கொஸ்டினும் சரி, ஒரே மாடல் தான். ஓகே, இதோட நமக்கு மிக்சர் டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா மாடலும் பார்த்தாச்சு. தெளிவா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஏதோ டவுட் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. டவுட் இல்லாத மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். டவுட் ஒருவேளை வந்ததுன்னா 2க்கு 3 முறை திரும்ப திரும்ப பாருங்க. அதே மீறி டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த கிளாஸோட வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நான் நம்மளோட ஆப்ல அப்லோட் பண்ணிடுவேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட GS Pro ஆப்ல வந்து ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், கோஆர்டினேட் ஜியாமெட்ரிக்கான கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டாபிக்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது பெய்ட் கோர்ஸ் தான். உங்களுக்கு 299 வரும். ஸோ 299க்கு பக்காவா ஓகேங்களா? அதை விட அதிகமான காசுக்கு ஒர்த்தாவே அந்த கோர்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தெளிவா சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நீங்க வந்து ஃபுல்லா படிச்சுட்டாலே 99% வந்து உங்களுக்கு ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், கோஆர்டினேட் ஜியாமெட்ரில இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த கிளாஸ்ல இதே ஆப்டிடியூட்ல இன்னொரு ஒரு டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.